சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும். இந்த செபதேயின் மகன் என்று சொல்கிற யாக்கோபு யோவான் அப்போஸ்தலருடைய மூத்த சகோதரன். இவரும் பெத்தசாகியா என்ற பட்டணத்தை பிறந்தவர் தான். இவருடைய பெற்றோரும் செபதேயும் சாலோமி என்று சொல்கிற தாய்க்கு பிறந்த முதல் குமாரன். இந்த செபதே என்று சொல்கிற யோவான் யாக்கோபினுடைய பெற்றோர் மிக வசதி படைத்தவர்கள், பல படகுகளை வைத்திருந்தவர்கள். அதனாலே அவர்கள் நல்ல ஒரு மேலான ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் இந்த செபதேயின் குடும்பம். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் யாக்கோபு. யாக்கோபு என்பது நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கின் மகன். யாக்கோபின் அந்த பெயரின் அடிப்படையில் தான் இந்த பரம்பரையாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதனால்தான் அந்த யாக்கோபை நினைவு கூர்ந்து இவருக்கு யாக்கோபு என்று பேர் வைத்து அழைக்கிறார்கள். இது கிரேக்க மொழியிலே ஐகோபஸ் என்று சொல்கிறார்கள். ஐகோபஸ் என்று கூப்பிடுவார்களாம். ஈவரு மொழியில் யாக்கூப் என்று கூப்பிடுவார். முஸ்லீம்கள் குரானில் பார்த்தீங்கன்னா யாக்கூப்னு தான் சொல்லுவாங்க. யாக்கூப் என்று குரானில் இருக்கு. அதனால ஹீப்ரு பாஷையில யாக்கூப் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் உள்ள நாடுகளிலே இவரை யாக்கோபஸ் என்று அழைப்பார்களாம். யாக்கோபஸ் என்று. ஸ்பெயினில் ஸ்பெயின் நாட்டில் இந்த யாக்கோப்பை யாக்கோ என்று அழைப்பார்கள். பிரான்சிலே யாக்கோபாஸ் என்று அழைப்பார்கள் பிரான்ஸ் நாட்டில். இங்கிலாந்திலே இலக்கியத்திலே யாக்கோபைட் என்று இவர் அழைக்கப்பட்டார். இப்போ அந்த ஒவ்வொரு நாட்டிலும் இவர் பெயர் இப்படி அழைக்கப்படுகிறது. யாக்கோபஸ் என்றும், ஸ்பெயின் நாட்டிலே யாக்கோ என்றும், பிரான்ஸ் நாட்டிலே யாக்கோபஸ் என்றும், இங்கிலாந்து இலக்கியத்தின்படி யாக்கோபைட் என்றும் அழைத்து இவரை அழைப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி அழைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர் இவர் இளமையிலேயே நல்ல ஒரு ஆவிக்குரிய, கடவுளுக்கு பயந்து பக்தியுள்ள ஒரு பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று தங்களுடைய பெற்றோர் இவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதிலும், தாங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த தொழில் அதிபர்களாக அநேக படகுகள் இவர்களுக்கு இருந்தது. அதிலே நம்முடைய பிள்ளைகளும் எதிர்காலத்திலே இன்னும் இந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று இந்த தொழில் சொந்தமான காரியத்திலும் இவர்களுக்கு மிக பயிற்சி கொடுத்து இந்த பெற்றோர் வளர்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு என்பவர் இயேசுவுக்கு மிக நெருங்கின உறவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யோவானை சொல்லும்போது, அதாவது இவங்களுடைய தாய் சாலோமி என்று சொல்லுகிறார்கள். மரியாளுடைய உடன் பிறந்த சகோதரி. ஆயினாலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதற்கு முன் உதாரணங்களை, முன்னான காரியங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாங்கள் இயேசுவுக்கு சொந்தக்காரர், உறவுக்காரர் என்ற அப்படிப்பட்ட சிந்தையோடு இவர்கள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இவர்களுடைய பேச்சும் நடத்தையும் மற்றவர்கள் பார்க்கும்போது நாங்கள் இயேசுக்கு சொந்தக்காரர், உறவுக்காரர் என்று முன்னுரிமைகளை எடுத்து இந்த யாக்கோபும் யோவானும் அவங்களுடைய குடும்பமும் மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் தங்களை ஒரு மேன்மைக்குரியவர்களாகவே வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்களாம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, சலோமி வந்து கேட்கிறாங்க இயேசுவிடத்துல அந்த முன்னுரிமை. எனக்கு தான் ஒரு சொந்தக்காரன், நான் ஒரு சித்தி, நீ வந்து ஒரு அற்புதம் செய்யக்கூடிய
ஒரு நல்ல வல்லமை படைத்த ஒருவராக இருக்கிறதுனால உனக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு. அதாவது எங்க போனாலும் இயேசுக்கு பக்கத்துல என் பிள்ளைகளா இருக்கணும். ஒருத்தர் வந்து வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தர் அப்படி உரிமை எடுத்துக்கொண்டு மேன்மையாக நினைக்கக்கூடியவர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, blood is thicker than water. ரத்தம் தண்ணீரை காட்டிலும் திக்கானது. அந்த அந்த உறவுக்குரிய எண்ணங்கள் இவர்களிடத்தில் இருந்திருக்கு. அப்படி ஒரு முன்னுரிமையை எடுத்துக்கொண்டதுனாலதான் இயேசு சொன்னார், அது என்னிடத்தில் இல்லை, அது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்படிப்பட்ட காரியங்கள். அதே 15ஆம் அதிகாரம் மத்தேயு 40 மார்க் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கேயும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவரும். அங்கே சாலோமே என்றால் இந்த யாக்கோபுடைய தாய், இவரெல்லாம் சிலுவை பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இந்த யாக்கோபு என்று சொல்கிற 12 அப்போஸ்தலர்களிலே இவர் இயேசுவினுடைய தாயினுடைய சகோதரியினுடைய மகனாக இருந்து அந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவங்க தகப்பனார் ஒரு பெரிய போட் மீன் பிடிக்கிற தொழில் அதிபராக இருந்ததினாலே அந்த நாட்களிலே இருக்கிற பெரிய பெரிய தொழிலாளர்களோட தொழிலதிபர்களோடு ரொம்ப ஒரு தொடர்பு வைத்து வாணிபத்திலே வியாபாரத்திலே நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்கிறதான ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார். இதனாலே இவர்களுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. இந்த செவதேவி என்று சொன்னால் சமுதாயத்திலே ஒரு மதிப்புக்குரிய கடத்துக்குரிய ஒரு மனிதனாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை போலவே தம் பிள்ளைகளும் இருக்க வேண்டும். எங்க போனாலும் எங்க இருந்தாலும். அதனால அந்த தாய் கேட்டாங்க, ஏப்பா உங்க பக்கத்துல என் பிள்ளை இருக்கணும். தகப்பனாக என்ன சொல்றாங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற வியாபாரிகளோடு தொழிலாளர் தொழில் அதிபர்கள் இவனும் ஒரு தொழில் அதிபதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தையோடு இந்த தொழிலை இந்த தகப்பனார் இந்த பிள்ளைகளுக்கு மிக நெருக்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யூதர்கள் வழக்கத்தின்படி பெற்றோர் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலை தான் பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அதனால இயேசு அவருடைய நாட்களில் தன் தகப்பனோடு சேர்ந்து தகப்பன் செய்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வேதத்தில் இயேசு தச்சு தொழில் செய்வார் என்ற ஆதாரம் இல்லை. ஆனால் தன்னுடைய தகப்பன் தச்சன் என்கிற வார்த்தை வைத்து இயேசுவும் தச்சு தொழில் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இயேசு தச்சு தொழில் காப்பற்று வேலை செய்தார் என்பதற்கு நேரடியாக வேதத்திலே இடமில்லை, எழுதவில்லை. ஆனால் தன் வீட்டுக்கு போய் தன் பெற்றோரோடு கீழ்ப்படிந்திருந்தார் என்றார். லூக்கா சுவிசேஷத்திலே எருசலேமுக்கு அவர்கள் பலி செலுத்த போய் எருசலேமிலே விட்டு வந்து விடுகிறார்கள். அப்ப இவர் வழியிலிருந்து ஏறிட்டு போய் அவரை கண்டு தேவாலயத்தில் அவர் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீ ஏன் இங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு மன கஷ்டப்படுத்தினா, அப்ப நான் என் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்குள்ள ஆசாரியர்களோடு வேதபாரர்களோடு இயேசு தப்பித்து பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு திரும்ப அவரை கூட்டிட்டு போனாங்க எருசலேம். அது வந்து அவருடைய சின்ன வயதிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ அங்கு போய் அவர்களோடு கீழ்ப்படிந்திருந்தார் என்று இருக்கார். அப்ப தன்னுடைய தகப்பனாரோடு கீழ்ப்படிந்திருந்தார். தச்சு தொழில் செய்தார் என்று இல்லை, ஆனால் கீழ்ப்படிந்திருந்தார். தன் தகப்பன் தச்சு வேலை செய்ததுனால யூத வழக்கத்தின்படி இவரும் அதை செய்திருப்பார் என்று
அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தான் இவர் தச்சன் குமாரன் இந்த தச்சு தொழில் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோல இந்த இயேசு தச்சு தொழில் செய்தால் இந்த யாக்கோபையும் தன் தகப்பனுடைய மீன் பிடிக்கிற தொழிலிலே ஒரு நல்ல பயிற்சி பெற்று அதில் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அதுவல்ல. லூக்கா 5:10 மீன் பிடித்துக் கொண்டிருந்த இவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று. லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் சீமோனின் கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாவாய் என்றார். அங்கே இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இனி முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். மீன் பிடிப்பதற்கும் மனுஷனை பிடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. மீன் பிடிப்பதற்கும் மனுஷனை பிடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. மீன் பிடிப்பது உயிருள்ள மீனை தண்ணீரிலிருந்து மேட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த மீன் செத்து போயிடும். உயிருள்ள மீன் தண்ணீரில் இருக்கிறது, அதை பிடித்து மேட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த மீன் செத்துடும். ஆனால் மனிதர்களை பிடிப்பது என்பது செத்து போன பாவத்தில் செத்து போன மனிதர்களை இயேசுவை கொண்டு வந்தால் அல்லது அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்குரிய வழியை காண்பித்தால் அவர்கள் செத்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதனாலே பாவத்திலே சிக்கின்ற இந்த ஆத்மாக்களை மீட்பதற்கு அல்லது பிடிப்பதற்கு விடுவிப்பதற்கு, அதனாலதான் இயேசு சொல்றாங்க, மனிதனை பிடிப்பாங்க. இதுவரைக்கும் நீ பிடிக்கிற மீன் உயிரோடு இருந்தாலும் பிடித்ததுக்கு பிற்பாடு என்ன ஆயிடும்? செத்து போயிடும். ஆனால் இனிமேல் செத்து கிடக்கிறவர்களை நீ என்ன செய்ய? பிடித்து உயிராக்கு. அவர்கள் பாவத்தில் செத்து கிடக்கிறார்கள், ஆத்மா செத்து கிடக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஆட்களை பிடித்து ஆண்டவருக்கு என்று அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வேலைதான் இந்த மீன் பிடிக்கிற என்று சொல்லிவிட்டு உங்களை மனிதர்களை பிடிக்கிறேன் என்பது இது ஒரு பெரிய விசேஷித்த மேன்மைக்குரிய பாக்கியமான ஒன்றாக நாம் நினைக்க வேண்டும். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவது அந்த ஆத்மாவுடைய அழிவிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு தேவன் அப்படிப்பட்ட கிரியை வைத்திருக்கிறார். நாம் அப்படி பாரப்படணும், கேட்கணும், எனக்கு ஒரு ஆத்மாவை தாருங்கள், யாரையாவது லட்சத்துக்குள்ள நடத்தணும், செத்து கொண்டு இருக்கிறவனை உயிர்ப்பிக்க வேண்டும், பாவத்தில் சிக்கிக்கொண்டு அல்லது பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறவனுக்கு எப்படியாயிலும் இந்த இயேசுவை அறிவித்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு அவர்களுக்குள்ளே கற்றுக் கொடுத்தார். அதற்கு தான் அவர்களை அழைத்தார். இனிமேல் நீ மீன் பிடித்து பிரயோஜனம் இல்லை, அதை விட முக்கியமான செத்துப்போன ஆட்களை பிடித்து அவர்களை உயிர்ப்பி. அன்மையான தேவ பிள்ளைகளே, நம்மை அழைப்பும் நம்மை தெரிந்து கொள்வதிலும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம், கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து விட்டார் என்ற பொய்யான திருப்தியோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. ஆண்டவரே, எப்படியாயும் ஒரு சிலரையாயும் நான் ஆண்டவரே செத்து கிடக்கிற ஆத்மாவை உம்மிடத்திலே நான் கொண்டு வந்து உம்மோடு இணைக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நமக்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால செத்த ஆத்மாக்களை பிடிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர்களை மீட்டெடுப்பது என்பது தேவனுக்கு விருப்பமான ஒன்று. அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போதுதான் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதை அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். அதுக்குதான் இந்த சீசர்களை இயேசு அழைத்து தெரிந்து கொண்டு தனக்கும் பிற்பாடு இவர்கள் ஒரு நல்ல ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், உலகம் முழுவதும் சென்று ஆத்துமாக்களை இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று மீட்க வேண்டும் என்றுதான் அவருடைய நல்ல எண்ணத்தோடு நல்ல தன்மைகளை பண்புகளை இவர்களுக்கு போதித்து பயிற்சி கொடுத்து அன்போடும் கரிசனையோடும் இவர்களை பழக்குவித்தார். இவர்களை
அந்த நாட்களிலே பயிற்சி கொடுத்து உருவாக்கினார். அதனாலதான் நான் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறார். குறிப்பாக இந்த யாக்கோபுக்கும் யோவான் பேதுருவுக்கும் விசேஷித்த அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இயேசு எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் இவர்கள் மூவரும் இருக்கிறதை காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மருத்துவ மலைக்கு இயேசு போகிறார். அந்த மருத்துவ மலையிலே இவரும் அங்கே இருக்கிறதை காண முடியும். கெச்சமனே தோட்டத்துக்கு இயேசு போகிறார். அங்கே கெச்சமனே தோட்டத்தில் இந்த மூவரும் இருக்கிறதை காண முடிகிறது. அப்படிப்பட்ட கூட வைத்து இவர்களுக்கு ஒரு நல்ல போதனையை கற்றுக் கொடுத்தால் அதில் விசேஷமாக இந்த 3 பேருக்கும் இன்னும் அதிகமான ஒரு போதனை கற்றுக் கொடுத்தார். அது எதுனா அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள உறவு, இவைகள் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இது அப்படி இருப்பது நம்முடைய ஆத்மாவுக்கும் சரி, நாம் செய்கிற காரியத்துக்கும் மிகுந்த நன்மையை கொண்டு வரும். எந்த அளவுக்கு இயேசுவோடு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய தாழ்வுகளையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளையும் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இவரும் ஆரம்பத்திலே யோவானை போலவே சில மாம்சீக சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கிறதை காண முடியும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வரைக்கும் இவருக்கும் ஒரு விதமான எரிச்சல், கோபம், முன்போகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதாவது சமாரியாவுக்கு இயேசு சீசர்களை அனுப்பி பசிக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். அப்ப சமாரியர்கள் இந்த யூதர்களை அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள். யூதர்கள், நீங்க யூதர்கள், நாங்கள் சமாரியர்கள், அதனால நீங்க இங்க வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுக்கிறார்கள். தடுக்கிற பொழுது இவர்களுக்கு கோபம் வந்து என்ன சொல்கிறார், இவர்களை அழித்து விடலாமா, இவர்களை அக்னியை எழுப்பி கொண்டு விடலாமா என்று அப்படி ஒரு முன்கோபத்திலே அவ்வளவு ஒரு எரிச்சல் கொண்ட ஒரு மனிதனாக இந்த யாக்கோபும் இருந்திருக்கிறார். யோவான் மாத்திரமல்ல, யாக்கோபும் இருந்திருக்கிறார். அதே மாதிரி மற்றவர்களை இயேசு மேன்மைப்படுத்தும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடாத மனம் இல்லாமல் பொறாமை கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் பார்க்கிறோம்னால் மத்தேயு 13 14 வரைக்கும் வாசிங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். இயேசுவை குறித்த ஒரு சந்தேகம் வந்தபோது அங்க வந்து கேட்கிறாங்க, நீங்க யாரு? அப்ப எலியாவா, எரேமியாவா அல்லது தீர்க்கதரிசியா என்று கேட்கிறாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவரை யாரும் கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் மீட்பர் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. அதற்கு மாறாக பேசுகிறார்கள். கிறிஸ்து எங்கிருந்து வருவாரு, கிறிஸ்து எப்படி பிறப்பாரு, மேசியா என்ன யாரு? ஆனா அதற்கு மாறாக இவர் வந்திருக்கிறாரு. அதனால இவர் சாதாரண ஒரு பிரச்சனையுடைய பையன், இவர் எப்படி மேசியாவாக முடியும், இவர் எங்கிருந்து பிறந்தாரு அப்படிங்கிறதுலாம் நாசரேத்துக்கு ஒரு நன்மையும் வராது, இவரை எப்படி நம்ம மேசியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எதிராக அதிகமாக பேசுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் பேருக்கு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். உடனே இயேசு என்ன செய்கிறார்? இயேசு யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று பேதுருவை மேன்மையாக சொல்றார். பேதுருவுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். அதை இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியல. பேதுருவுக்கு முதலிடம் கொடுத்தாரே, பேதுருவை மேன்மையாக
செய்கிறாரே, பேதுருக்கு இப்படி என்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அவர்கள் தொடர்ந்து காரியத்தை எதிர்மறையாக செய்கிறார். அந்த எண்ணம் கொண்டவர் இந்த யாக்கோபு. பொறாமை ஆரம்பத்தில் ஒரு சமயம் அப்படி இருந்தாலும் முடியும் போது நாம் இப்படிப்பட்ட மாம்ச சுபாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. பொறாமை என்பது அதாவது நம்மை அழிக்கக்கூடிய தீய சக்திகளில் ஒன்று. பாவம் எப்படி ஆத்மாவை அழிக்கிறதோ அதே மாதிரி கசப்பு எப்படி வேறுபட்டு நம்முடைய ஆத்மாவுக்கு தீங்கானதை உருவாக்குறதோ அதே மாதிரி பொறாமை என்பதும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அல்லது நமக்கு வர வேண்டிய நமக்கு கிடைக்க வேண்டிய அல்லது நாம் பெற வேண்டியதை பெற முடியாதபடி தடுக்கக்கூடிய சுபாவங்களில் ஒன்றுதான் இந்த பொறாமை என்கிற சுபாவத்தில் ஒன்று. நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதும். இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கிறதுக்கு இன்னொருத்தரை மதிப்புக்கு இன்னொருத்தருடைய மரியாதைக்கும் உரியதை நாம் அப்படி இல்லையே என்று அவர்கள் மீது பொறாமைப்படுகிறது. எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் யாருக்கு எதை எதை எப்பொழுது கொடுத்து எதை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதை விட்டுட்டு நாம் அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க அதை வச்சிருக்கிறாங்க இவங்க இதை வச்சிருக்கிறாங்க அப்படி என்று மாம்சீகத்தில் பேசக்கூடாது. இயேசு பேதுரு சொன்னதை ஏற்றுக்கொண்டார். நீ உனக்கு இந்த தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. அப்ப அந்த வெளிப்பாட்டை கேட்டு இவங்க சந்தோஷப்படணும், மகிழணும். ஓ, இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, இப்படி ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு மாறாக இவர்கள் அவர்கள் மீது பொறாமை கொண்டு பேசக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறதை காண முடிகிறது. நாம் இந்த விதமான சுபாவத்துக்கு நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இவைகள் ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை ஆசீர்வாதமாகவோ அல்லது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்துவிடும். அதனால் பொறாமையை முற்றிலும் வேறெடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓதுகிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யோகனை போலவே இவரும் தன்னலமுள்ள ஒரு சீசனாகவே இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தன்னலம்னா எப்படி இயேசு பக்கத்தில் அறையப்பட வேண்டும், மற்றவர்களை மேன்மைப்படுத்தும் போது கனப்படுத்தும் போது இவர் தனக்காக இட வேண்டும், தானத்தில் இருக்க வேண்டும் என்கிற சுயநலம் தன்னலம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட சீசர்களில் இந்த யாக்கோபும் ஒருவர் தான். நான் இருக்கணும், எனக்கு அதை கொடுக்கணும், நான் அதை செய்யணும், எங்கிட்ட சொல்லுங்க எங்கிட்ட கேட்கலையே என்ற அப்படி ஒரு சிந்தை தான் தன்னலம். நான் தான் செய்யணும், என்னை கேட்டுதான் செய்யணும், எனக்கு தெரியாம செய்யக்கூடாது என்கிற அந்த அந்த எண்ணங்கள் தான் தன்னலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது நமக்கு ஒரு சில காரியத்துக்கு அது ஒத்து போகலாம். கட்டாயம் ஒரு சில காரியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களோடு ஆலோசித்து அந்த காரியத்தை செய்யலாம். ஆனால் எல்லா காரியத்தையுமே சின்ன சின்ன காரியங்கள் அல்லது தேவையில்லாத காரியத்தை கூட எங்களை சொல்லித்தான் செய்யணும், எங்களை சொல்லித்தான் வாங்கணும் என்று நாம் யோசிப்போமானால் அது கன்னடத்துக்குரிய காரியமாய் மாறிவிடும். பெரிய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, யோசிச்சு செய்யலாம். அதே சமயத்துல ஒரு சின்ன பொருளை வாங்கினா அது என்ன கேட்காம வாங்கினேன், எனக்கு தெரியாமையா வாங்கினேன், எனக்கு தெரியாம இஷ்டப்பட பண்றியா என்று புருஷனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ இப்படி நாம் பேசுகிறது தன்னலத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கட்டாயம் எல்லாருக்கிட்டையும் தெரியணும், தெரிஞ்சிருக்கணும், ஆலோசனை இருக்கணும், புருஷனுக்கும் மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமான ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு அவசியமான ஒரு பொருளை வாங்குறதுக்கு எல்லாத்தையும் ஆலோசித்து வாங்க வேண்டியதில்லை. ஆனால் சிலர் அதெல்லாம் எதிர்பார்ப்பார்கள். இது சாதாரண பொருள், நீ எனக்கு தெரியாம வாங்க, எனக்கு தெரியாம என்ன செஞ்ச என்கிற சிந்தை தான் தன்னலம். இந்த தன்னலம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறுவையில் அடையப்பட வேண்டும். யாக்கோபுக்கு இந்த இருந்தது.
யாக்கோபுக்கு பேதுருக்கு முதலிடம் கொடுத்தாங்களா, அப்ப நான் இயேசு பக்கம் இருக்கணும். மற்றவர்களுக்கு ஆண்டவர் முதலிடம் கொடுப்பாங்கன்னா எனக்கு அந்த இடத்துல எடுக்கணும் என்கிற அந்த சிந்தையோடு இருப்பதுதான் தன்னலம். இவையும் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், என்னை கொண்டுதான் இதை செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நினைக்க கூடாது. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டுதான் செய்வார். அதை வேறொருவரை கொண்டு செய்ய மாட்டார். ஆனால் இன்னொருவரை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து அதுவே மாம்சத்தில் வளர்ப்போம்னால் அதுதான் தேவனுக்கு பிடிக்காது. அதனாலே நாம் இதை விட்டு கொடுத்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த யோவானும் அப்படித்தான், இந்த யாக்கோபும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய கடைசி நாட்களில் அவர்கள் மாறுக்கு போயிருக்கிறார்கள். அது சந்தோஷத்துக்குரிய காரியங்கள் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எடுத்த உடனே நடக்கிறதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை நாம் எந்தெந்த சூழ்நிலையில மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு முடிக்கும் போது ஒரு பூர்ண தன்மை உள்ளவர்களாய் முடிக்க நாம் எப்போதும் இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சில சமயம் ஆரம்பம் ஆடம்பரமாக இருக்கும், ஆரம்பம் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும், முடிவு பார்த்தா எல்லாம் ஒன்று நாம போயிடும். அப்ப நாம் ஆரம்பத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமும் பக்தியிலும் உண்மையிலும் நேர்மையிலும் சுயத்தை வெறுத்து மாம்சத்தை வெறுத்து மாம்ச சுவாமிகளை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவின் சாயலும் கிறிஸ்துவின் சிந்தையும் நம்மை ஒப்புக் கொடுத்து வளர 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 எவ்வளவு முரடனாக இருந்தாலும் அவன் சாதுவாக மாறிவிடுவான். அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. பேதுரு எவ்வளவு முந்தி காரியத்தை செய்திருக்கிறார். இயேசுவினுடைய ஊழியத்தில் எல்லாம் முன்னுதாரணமாக இயேசுவின் மெச்சமனையில் போது கத்தியெடுத்து காண வெட்டினார். யாரும் போயிட்டாலும் நாம் தந்தளிக்க மாட்டோம், உயிர் போனாலும் நாம் ஒன்றும் இப்படி அவர் முன்னணியிலே பேசினாலும் முந்தி பேசினாலும், ஆனால் மரணத்துக்கு இயேசுவினுடைய மரண உயிர்களுக்கு பிற்பாடு அபிஷேகத்துக்கு பிற்பாடு பேரு மிக ஒரு சாதுவான ஒருங்கக்கூடிய சகிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உள்ள ஒரு அப்போஸ்தலனாய் மாறி இருக்கிறதை நாம் காண முடியும். ஏனென்றால் அவரை பிடித்து சிறையிலே வைக்கிறார்கள். அவர்களோடு வாக்குவாதம் பண்ணல, அவங்களோட அன்பா பேசுறார். நாங்க இயேசுக்காக ஜீவனை விடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி வெளிவருகிறார். தேவன் அவரை பிடித்து சிறையில் வைக்கிறார். அங்கே அவர் வாக்குவாதமோ சந்தேகம் பண்ணல, தன்னை முழுவதும் விட்டுக் கொடுக்கிறார். ஒரு சமயம் அவர் அந்த இயேசுவோடு இருந்த காரியங்களை மாம்சீகமாய் ஏதாவது பேசியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் செய்யல. அவர் அப்படியே விட்டுக் கொடுக்கிறார். இதுதான் முதிர்ச்சி. அதே மாதிரி சிலுவையில அறைய போகிற பொழுது இயேசுவை ஒரு தேர்ந்தனை சிலுவையில் அறையக்கூடாது, தவறுகளாக அறையுங்கள் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய மனைவியை அவர் கண்ணுக்கு முன்னாடி சித்திரவதை பண்ணுகிறதை அவர் பார்த்து கோபப்படல, அவங்க மீது எரிச்சுறாங்க. தன் மனைவி அன்பாக சொல்கிறார், மகளே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பட்ட பாடுகளை நினைத்துக் கொள் என்று சொல்லி அங்கே தான் தாழ்மையாக அவர் தன்னுடைய காரியத்தை பேசுகிறதை காண முடிகிறது. ஆரம்பம் ஒரு விதமான மாம்சத்துக்கு இருந்தாலும் முடிக்கும் போது தெய்வீக நன்மையோடு முடிக்கிறதை காண முடிகிறது. தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவரும் அந்த நாட்களிலே இருந்த இரத்த சாட்சிகளாக மறித்த இவரும் ஒருவர். குறிப்பாக இவரை இரத்த சாட்சியின் வீரன் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சரித்திரத்தில் இரத்த சாட்சிகளாக அநேகர் மறித்தார்கள். ஆனால் இவரை இரத்த சாட்சியின் வீரன் என்று இவருக்கு ஒரு கிறிஸ்து சரித்திரம் இவருக்கு பேர் வைத்து அழைக்கப்படுகிறது. தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிறக்கிற போது ஏரோது என்று சொல்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு பிறக்கிற போது அந்த இயேசு பிறந்து 4 வருடத்துக்கு பிற்பாடு அந்த ஏரோது மறித்து விடுகிறார். அவனுக்கு பிற்பாடு அவனுடைய மூத்த குமாரன் அகிரிப்பா என்று அந்திப்பா என்று சொல்கிறார். அந்திப்பா, அது ஏரோ அந்திப்பா.
அவனுடைய குமாரன் ஏரோது அகிரிப்பா. அதாவது அந்த காலத்துல அரசர்கள் பரம்பரையாக வருவார்கள். தன்னுடைய மூத்த மகனுக்கு இந்த அரச பரம்பரையை கொடுப்பார்கள். அப்படி ஏரோது அவன் இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இயேசு பிறக்கும் போது இந்த பெரிய ஏரோது என்று சொல்கிறவன் ஆட்சியில் இருக்கிறான். அப்பொழுது அவன் இந்த 3 சாஸ்திரிகளும் இயேசு எங்கே பிறப்பார் என்று இந்த ஏரோது இடத்துலதான் போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்டு இந்த ஏரோது சொல்கிறான், அப்படியானால் அவர் எங்கே பிறந்தார் எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று சாஸ்திரிகள் சொல்லல. உடனே ஏரோது என்ன செய்யறான்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் பொருள்படி சொல்றான். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் கவனிங்கள், இந்த ஏரோது என்று சொல்லுகிறவன் எப்பொழுது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டு கிமு 4ஆம் நூற்றாண்டிலே மறித்து விட்டான். அவன் இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது இயேசுக்கு 2 வயது இருக்கணும்னு அர்த்தப்படுத்துகிறார். அதனால இயேசு கிமு 6ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பார் என்று சரித்திர கணக்குகளை சொல்கிறார்கள். இயேசு பிறந்தபோதுதான் ஜனவரி 1 என்று நாள் கணக்கிட்டதில்ல. சரித்திரத்தில் சில காலங்கள் மாறுபட்டிருக்கிறது. அதனால அந்த மாதத்துக்கு ஏற்ற விதமாக சொல்கிறார்கள். அப்படி ஜனவரி 1ஆம் தேதி இயேசு பிறந்ததல்ல, இயேசு பிறக்கிறது கிமு என்கிற 6ஆம் நூற்றாண்டிலே பிறந்தார். அப்பொழுது இந்த பெரிய ஏரோது இருந்தான். அவனிடத்தில் போய் கேட்டார்கள். அவனுக்கு சொல்லாமல் போனதுனாலே அவன் கிமு 4ஆம் நூற்றாண்டிலே மறித்து விட்டான். அதனால 2 வயது குழந்தைகளாக கொண்டு விட்டான் என்றால், அப்படியானால் அதற்கு முன்னாடி 2 வயதுக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டும் என்று கணித்து அதை சொல்லுகிறார்கள். அப்படி கணிக்கப்பட்ட அந்த நாட்கள் தான் இயேசு 6ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பார் என்று காலங்களை கணிக்கிறார்கள். அந்த ஏரோது 4ஆம் நூற்றாண்டு கிமு 4ஆம் ஆண்டு கிமு 4ஆம் ஆண்டிலே அவன் மறித்து விட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி 2 வயது குழந்தைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்றால் அப்ப இயேசு கிமு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பார். அதனால 6ஆம் ஆண்டில் பிறந்திருப்பார் என்று கணக்கெடுக்கிறார்கள். அந்த 4ஆம் ஆண்டு கிமு 4ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு பிற்பாடு ஆட்சி செய்கிறவன் தான் ஏரோது அந்திப்பா. இந்த ஏரோது அந்திப்பாவின் காலத்துல தான் அங்கு சொல்லப்படுகிற என்னென்றால், இப்பொழுது கொள்ளுகிறவன் அவனுக்கு மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேய நாட்டின் புறங்களிலே விலகி போய் கவனிங்கள். அதுக்கு முதலாவது 20ஆம் சொல்லுவது பாருங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினோர் இறந்து போனார்கள் என்றான். அப்படி இவன் மறுபடியும் அங்கு வரலாம். ஆனாலும் யார் அங்க இருக்கிறார் என்றால் இந்த ஏரோதனுடைய மகன் இருக்கிறான். அவன் பேரெல்லாம் அந்திப்பா. அந்திப்பா என்பவன் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஏரோதனுடைய மகன் அந்திப்பா, இந்த அந்திப்பாவுடைய மகன் அகிரிப்பா. இதுக்கிடையில ஏரோது பெரிய ஏரோது என்று சொல்கிற முதல் ஏரோதுக்கு 2 பிள்ளைகள், அவர்களுக்கு பேர் பிலிப்பு, ஏரோது என்ற இவர்கள் ராஜ்யங்களை பிரித்துக் கொண்டு ஆளுகை செய்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நான் வேதபாரமாக நடந்த போது இதை நான் மிக தெளிவாக நடத்திருக்கிறேன். காலம் போட்டு கட்டம் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? நம்ம எடுத்து பாருங்க. இந்த அந்திப்பா யாரு, அகிரிப்பா யாரு, பிலிப்பு யாரு, யார் யார் எங்கெங்கே எந்தெந்த தேசத்தை ஆளுகை செய்தார்கள் என்று தானியேல் தீர்க்கதரிசனம் நடத்தும் போது உங்களுக்கு சரியாக அதை குறித்து உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அப்படி இருக்கப்பட்டதான் இந்த 2வது சொல்கிற அர்கலாயு என்று சொல்கிற பெரிய ஏரோதனுடைய மகன். இவனுக்கு அர்கலா என்பதும் அந்திப்பா என்ற பெயரும் இவனுக்கு உண்டு. இவன் காலம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி இவனுடைய காலம் வந்து உங்களுக்கு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 39ஆம் ஆண்டு வரை
கிமு 4ஆம் ஆண்டிலிருந்து கிபி 39ஆம் ஆண்டு வரைக்கும் இவன் இந்த ஆட்சியர் பட்டத்தில் ராஜ்யத்தில் இவன் இருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான், அந்த பெரிய ஏரோது இருந்த காலகட்டத்தில் தான் அந்த 2 வயது பிள்ளைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஒரு கொடுமையான சட்டத்தை இயற்றினார்கள். இது அந்த நாட்களிலே இந்த 3 பேரும் மிக கொடூரமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மிக மோசமான ஆட்கள். அப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவன் இறந்து போனதற்கு பிற்பாடு அந்திப்பா என்று சொல்கிறவன் கலிலேயா பர்னேயா என்கிற அந்த தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். 2வது ஏரோது அப்பொழுது தன்னுடைய தம்பி பிலிப் என்கிறவன் இன்னொரு தேசத்தை ஆளுகிறான். நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறதை காரணம். அந்த பிலிப்பினுடைய மனைவியை இவன் தன்னுடைய மனைவியாக சேர்த்துக் கொண்டு அந்த இடத்துல ஒரு கொடுமையான காரியத்தை செய்கிறான். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் எச்சரிக்கிறான், இப்படி செய்யாதே, இது தேவனுக்கு விரோதமான காரியம். இது நிமித்தமாகத்தான் யோவான் ஸ்நானனுடைய தலையை அவர்கள் வெட்டி எடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஏரோது என்று சொல்லுகிற 2ஆம் அந்திப்பா என்கிற காலத்திலே இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இவன் 39 மரித்ததற்கு பிற்பாடு 3ஆவதாக, அது இவனுடைய பெரிய ஏரோதுடைய பேரன் அகிரிப்பா, அதாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஏரோது, இவனுடைய காலம் 44 இருந்து அதாவது கிட்டத்தட்ட 52 வரைக்கும் இந்த அகிரிப்பா என்று சொல்லுகிறவன் ஆட்சி புரிகிறான். பெரிய ஏரோது அவன் கிமு 4ஆம் ஆண்டில் மரித்தான். கிமு 4ஆம் ஆண்டிலிருந்து கிபி 39 வரைக்கும் அந்திப்பா என்கிற ஏரோது, அவனுக்கு பிற்பாடு 39 52 வரைக்கும் அகிரிப்பா என்கிறவன் ஆட்சி செய்கிறான். இந்த அகிரிப்பாவின் காலத்துல தான் இந்த யாக்கோபையும் யோவானையும் பிடித்து சிறைகளே அடைக்கிறதை காண முடிகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்கள், இந்த அகிரிப்பா என்று சொல்கிறவன் ரோம் ராஜ்யத்தினுடைய பேரரசனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பிலிப்பு என்று சொல்கிறவன் சைபீரியா பகுதிக்கு அவன் அரசனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலைதான் இந்த யாக்கோபை பிடித்து சிறைகளை வைக்கிறார்கள். இந்த யாக்கோபை சிறைகளை வைத்த போது இந்த ஏரோது இவனை தன்னுடைய பட்டயத்தால், தன்னுடைய வாளாலே இவன் கிபி 44ஆம் ஆண்டு, இந்த யாக்கோபு கிபி 44ஆம் ஆண்டு இந்த ஏரோது என்று சொல்லுகிறவனுடைய வாள் அல்லது பட்டயம், அந்த பட்டயத்தினாலே இவனை தலையை வெட்டினார்கள். தலையை வெட்டி கொடூரமான முறையிலே இந்த யாக்கோபை இரத்த சாட்சியாக மகிழ்ந்ததாக சரித்திரத்திலே சொல்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது ரோட்டிலே போகிற போது அப்படி நடந்ததாகவும் சொல்கிறார்கள். அதாவது இந்த யாக்கோபு அவர் ஊழியத்தின் பாதையிலே ஒரு நீதிபதியினுடைய தொடர்பு ஏற்பட்டது. இந்த நீதிபதி இந்த யாக்கோபினுடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றுகிறதாகவும், இந்த இயேசுவை பின்பற்றி அவன் மனதிலே பாவ உணர்வு உண்டாகி, இந்த பாவ உணர்வினாலே இந்த யாக்கோபினிடத்திலே இந்த நீதிபதி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேன் என்று. அப்படி அறிக்கை செய்து இந்த யாக்கோபோடு அந்த நீதிபதி ஒருமனப்பட்டு அவர்கள் ரொம்ப ஐக்கியமாக இருந்தபோது, அப்படி பேசிக்கொண்டிருக்கிற காலத்தில் அவனுடைய பாவ உணர்வு அடைந்து அவனை இந்த யாக்கோபினிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டபோது
நீ இப்பொழுது எதில் ஒருவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அன்பினாலே கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அந்த முத்தம் கொடுக்கிறதை பார்த்த இந்த ஏரோது நடு பாதையிலேயே 2 பேருடைய கழுத்தையும் அறுத்து போட்டான் என்று சரித்திரத்திலே சொல்கிறார்கள். இந்த ஏரோதுடைய வாளாலே இந்த யாக்கோபு நடு ரோட்ல கழுத்து வெட்டப்பட்டு 2 பேருமே மறித்து போனதாக சொல்கிறார்கள். இது நிமித்தமாகத்தான் இவன் பேதுருவை பிடித்து வைக்கிறார். யாக்கோபை அப்படி கழுத்து அறுத்து கொண்டதுனால ஒரு சின்ன எதிர்ப்பும் இல்லை. எங்கேயும் ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ, இந்த யாக்கோபு செத்து போயிட்டான்ங்கிற ஒரு விதமான துக்கத்துக்குரிய காரியங்கள் எங்கும் இல்லை. இது யூதர்களுக்கு சந்தோஷம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை மிக வெறுக்கிறார். அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இந்த யூதர்கள் யாக்கோபின் கழுத்தை அறுத்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி யூதர்களுக்குள்ளே. அதனால இந்த பேதுருவை இப்படியே கொள்ள வேண்டும் என்று உடனடியாக பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நன்றாக தெரியும். அப்படி பேதுருவை பிடித்து சிறையில் அங்கு அடைந்து சிறையில் அடைத்து அவரையும் பட்டயத்திலே கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறித்த நாளை குறிப்பிட்டார். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் சபையாரெல்லாம் கூடி பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள். 5ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் அதிகாரம். அப்படி இவர்கள் கூடி சபையாரெல்லாம் ராத்திரியிலே ஜெபிக்கிறாங்க. வெடிஞ்சா பேதுருவை கொண்டு வந்து எல்லாருக்கும் மத்தியிலே கழுத்து வெட்ட போறான் இந்த ஏரோது. இவன் பேரு அகிரிப்பா. இந்த அகிரிப்பா தான் நீங்க பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அப்போஸ்தலரை படிப்பீங்கன்னா அகிரிப்பா ராஜாவுக்கும் அகிரிப்பாவே என்று பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த ராஜா தான் அகிரிப்பா. அவன் இப்பொழுது பேதுருவை கழுத்து வெட்ட போலாம் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை வருகிற பொழுது இவர்கள் இரவிலே சபையால் எல்லாரும் ஒரு வீட்டிலே மாற்றி என்று சொல்லுகிறவர்களுடைய வீட்டிலே கூடி ஒரு பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்த போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த வீட்டுக்கு பேதுரு வருகிறார். அங்கு இவர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறதை பேதுரு பார்த்து, இப்பொழுது கர்த்தரை விடுதலை ஆக்கிட்டாரு, நான் போய் தேவ சுத்தத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டு ராத்திரியே போயிடுறாரு. போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் விடுதலை ஆகிட்டேன் என்று யாக்கோபுக்கு சொல்லுங்க. யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணது பேதுருக்கே தெரியாது. அவனுக்கு தெரியாம இருக்கிறார். பேதுரு நினைச்சிருக்காரு யாக்கோபு விரோதம் நினைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே இந்த யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணது பேதுருக்கு தெரியாது. அதனால இப்ப நான் கர்த்தரை விடுதலை ஆகிட்டாருன்னு பேதுருக்கிட்ட சொல்லுங்க அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், சபைக்கு அல்லது ஊழியருக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நெருக்கமோ பாடுகளோ கஷ்டங்களோ வருமானால் ஒருமனப்பட்டு எங்கே ஜெபத்தை ஏற்படுகிறோமோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும், சபை புரிய வேண்டும். சபை என்பது ஏதோ வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு பாடி அந்த உலக நன்மையை பெற்றுக் கொள்கிறதுக்கு இடம் அல்ல. சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனம், சபையில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய தன்மையை அறிய வேண்டும். இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து போய் கொண்டு இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது. அந்த நாட்கள் எல்லாம் நல்லா ரசிக்கப்பட்ட போது ஒரு சகோதரனை குறித்து சொன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பிரதர் எங்கிருந்து வரானா, ஆமாங்க சரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரனை பத்தி சொன்னா தெரியுங்க, நம்ம கட்சிக்கா வராங்க அப்படின்னு கேட்க இங்கே வராங்க. ஏன் அப்படிப்பட்ட ஐக்கியமும் ஒருமனமும் சபையிலே சீர்குலைக்கப்படுகிறது அல்லது சபையிலே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஆனால் வளர்கிற, விசுவாசிக்கிற,
ஆவிக்குரிய நாம் இதை புதுப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். கட்டி எழுப்புகிற பொழுதுதான் அது நடக்கும். அது எப்படின்னா ஒருவரோடு அன்பாக பேசி ஒருவரோடு கலசனையை காண்பித்து எங்க இந்த வாரம் பார்க்க முடியல, இந்த வாரம் சர்ச்சையில பார்க்க முடியல, எங்க போனீங்க, இந்த வாரம் வந்துருங்க, பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வரதே இல்லையே, ஏன் வரதில்லை, நீங்க சும்மா தான் இருக்கிறீங்க என்று அன்பும் கரிசனையும் உங்களுக்குள்ள உருவாகும் போது இந்த ஒருவனம் இந்த ஜெகத்தில் உங்களை பார்க்க முடியல, ஜெகத்தில் உங்களை பார்க்க முடியல சிஸ்டர் என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு நம்ம பேச ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக ஒருவனம் வளரும். ஆனா நாம் அதை நினைக்கிறது இல்லை. அவங்க வகையான போய் போறாங்க, நாமளும் போலாம் என்று அப்படி ஒரு சிந்தையோடு போயிருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் சபைக்கு வராமல் இருக்கிறவங்களை பார்த்து ஏன் வரலன்னு கேட்பாங்க. அவங்க ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வேண்டின அப்பா அம்மாவும் அண்ணன் தம்பியை ஊர்ந்து வந்துட்டாங்க அப்படின்ட்டு, அப்போ அதனால வர முடியலைங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டரையா சொல்லுவாங்களாம், நீங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களையும் சர்ச்சை கூட்டிட்டு வந்துருங்க, அப்போ பார்க்கலாம். அவங்க முடியாது வர முடியாதுன்னா உள்ள வச்சு கூட்டிட்டு வந்துருப்பா. வீட்லயே போய் அவங்க கோச்சுட்டு போயிடுவாங்க, அதனால உள்ள வச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அப்ப எப்படி அவங்க போக முடியாது, நீங்க போய் தான் போவீங்க. நீங்க அவங்க விட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க போக கவனிக்காம எனக்கு விட்டு சர்ச்சைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விதமான கோபம் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான பாடம், ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது. ஆனால் அதை செய்கிறது நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே முயற்சிக்க வேண்டும், சபையிலே முயற்சிக்க வேண்டும், ஒரு மனதையும் அன்பையும் ஐக்கியத்தையும் பரிமாறிக்க வேண்டும். அப்படி நாம் வராதவர்களை பார்த்து ஏன் வரவில்லை என்று வீடு தேடி போய் கூட்டிக் கொண்டு வந்தால் கூட தேவனை மகிழ்வார். அது வந்தாயிரம் போனாயிரம் அதெல்லாம் புத்தகம் அதெல்லாம் தேராத கேஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, மார்க் போட்டுறோம். அது அப்படியே கட்டாயம் ஆதரவு செய்வார். அதனால நம்மால் அதை முடியாத தேவனால் முடியும். அதனால நீங்கள் தேடி பிடித்து அவர்களை கொண்டு வர வேண்டும். இந்த யாக்கோபு தெருவிலே வைத்து அவர் கழுத்தறுக்கப்பட்டார். அதனாலதான் அவர் ரத்த சாட்சியின் வீரன் என்று சொல்லப்படுகிறது. பேதுருவை அப்படி செய்ய விரும்பினார்கள். ஆனால் கர்த்தர் பேதுருவை ஏனோ விடுதலையாக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அதிலே நாம் உண்மை அறிய வேண்டும். எப்படிப்பட்ட ஆபத்துகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் தேவ சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலே ஒரு தேவன் குறித்த காலம் குறித்த நேரம் வராமல் நம்முடைய ஜீவனை ஒருவரும் இந்த பூமியிலே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அந்த விசுவாசத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடைசி நாட்களில் இந்த யாக்கோபினுடைய ஊழியத்தின் பாதையிலே மரணத்துக்கு முன்பாக 2 மந்திரவாதிகளை இவர் சந்தித்திருக்கிறார். 2 மந்திரவாதிகள். அதுல ஒருவன் பேர் எர்மோகென்ஸ் என்றும் எர்மோகென்ஸ் என்று இன்னொரு பேர் பிளட்டஸ் என்ற பெயர். பிளட்டஸ் என்பவருடைய 2 பேரை சந்தித்து 2 பேரும் பெரிய மந்திரவாதிகள். மந்திரத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த மந்திரவாதிகளை இந்த யாக்கோபு சந்தித்த போது இந்த மந்திரவாதிகள் 2வது சொன்ன பிளட்டஸ் என்கிறவன் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டார். இயேசு உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொண்டு மனம் திரும்பி விட்டார். இப்பொழுது அந்த முதலில் சொன்ன எர்மோகென்ஸ் என்று சொல்கிற அந்த மந்திரவாதிகளை பிரிஞ்சுட்டான். இவர் 2 பேருக்குள்ள ஐக்கியம் போச்சு. இப்ப யாக்கோபோடு இவர் ஐக்கியமா இருக்கிறார். பிளட்டஸ் என்று சொல்கிற மந்திரவாதி திரும்பிட்டார். ஆனால் அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிடும். ஏன் கூட இருந்தவனை நீ பிரிச்சுட்டியா, நான் யார் பார், நான் என்ன செய்யறேன் பார் என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த மந்திர சக்திகளை, அதாவது குட்டி பிசாசு என்று சொல்றாங்க, அதான் ஆவிகள், மந்திர ஆவிகள். அந்த பரலோகத்திலிருந்து லூசிபரோட தள்ளப்பட்டாங்க பாருங்க, அந்த ஆவிகள். அந்த ஆவியெல்லாம் அந்த பிசாசு. செத்து போனது பிசாசு ஆக முடியாது. நீங்க அநேக காலத்தான் செத்து போன வீட்டு பக்கமே போக மாட்டாங்க. செத்து போன வீட்டுக்கு ஐயோ அவங்க பிசாசு. செத்து போனவங்க ஒரு நாளும் ஒருபோதும் மீண்டும் இந்த பூமியிலே வர முடியாது. வருவதற்கு வேதம் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. மனிதனுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது.
இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, செத்து போனா அப்பா செத்து போன அம்மா பரலோகத்தை அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுவும் உண்மை கிடையாது, வேதத்துக்கு உகந்தது அல்ல. செத்து போனதுக்கு உண்டான பூமியிலே அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். அதனால இந்த உலகத்துல ஒரு பிசாசின் ஆவி என்று சொல்லுகிறவெல்லாம் செத்து போனவங்க அல்ல. இந்த குட்டி பிசாசின் ஆவி தான் அவங்களை பிடிச்சிட்டு அவங்க பேர சொன்னா நம்பிக்குவாங்க. செத்து போனவங்க பேர சொன்னா நம்பிக்குவாங்க. ஆனா உண்மையா அவங்க இல்லை, இங்க வந்திருக்கிற அந்த குட்டி பிசாசின் ஆவி. அப்படி இவன் அந்த ஆவிகளை ஏவி விட்டான். அந்த ஏவி விட்ட போது இந்த பிளட் என்று சொல்லுகிறவன் தாங்க முடியாமல் இந்த யாக்கோபு இடத்துல கொஞ்சம் ஐயோ அந்த மந்திரவாதி என்னை செயல்படுத்த முடியாத கட்டி இருக்கிறான், என்னால என்ன செய்யறது? உடனே இந்த யாக்கோபு தன்னிடத்துல இருந்து ஒரு கட்சி கைக்குட்டையை கொடுத்து இதை கொண்டு போய் அவன் மேல கொண்டு கட்டப்பட்ட மேல போட்டு குழந்தை கட்டப்பட்டிருக்கிறதை இந்த யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். யாக்கோபு போறதுக்கு பதிலாக தன் கட்டிக்கு கொட்டாடப்படுவது அவன் விடுவிக்கப்பட்டான். விடுவிக்கப்பட்ட போது இந்த இன்னும் கோபமாயி இவங்க ரெண்டு பேருக்கு விரோதமாகவே என்ன செய்தார்? கட்டுகளை, இந்த அசுத்தாவிகளை ஏவிவிட்டார். ஆனால் இந்த அசுத்தாவிகள் அவர்கள் வீட்டு பக்கம் நெருங்க முடியவில்லை. அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருந்தார். இந்த ஆவிகள் செயல்படுத்த முடியாததுனால இந்த யாக்கோபு இதை ஆவிகளை அறிந்ததுனால என்ன பண்ணிட்டாரு? அந்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு அந்த மந்திரவாதியை கட்டி கொள்வார்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார் ஆவியின் மண்டலத்தில். இந்த அசுத்த ஆவிகள் அந்த எர்மென்சோ என்று சொல்லுகிற அந்த மந்திரவாதியை போய் ரொம்ப வேதனை படுத்துறதுனால இவன் தாங்க முடியாம சீக்கிரத்தில் எழுந்து யாக்கோபினுடைய காலடியில் என்னை காப்பாற்று என்று விழுந்தான். அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு அவனுக்கு சத்தியத்தை உபதேசித்து இந்த எர்மோகென்ஸ் என்று சொல்கிற மந்திரவாதியும் ரட்சிக்கப்பட்டு இருவரும் ஒரு நல்ல விடுதலை பெற்ற கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஒட்டகக்கால் யாக்கோபு என்று சொல்லி. ஒட்டகக்கால் யாக்கோபு என்று சொல்வார்கள். ஏன்னா ஒட்டகக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா தேங்கி கிடக்கும். தேஞ்சு ஒட்டகத்துக்கு காலம் போய் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு பெரிய ரவுண்டா முடியினாலும் தேஞ்சது. ஏனென்றால் அந்த ஒட்டகம் முழங்கால் போட்டு அதை எழுந்திருக்கவும் உட்காரவும் செய்யும். அதனால அது ஆட்டுக்காலையாக இருக்கும். அப்படி இந்த யாக்கோபு மிக அதிகமாக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அதனால அவருடைய முழங்காலும் இந்த ஒட்டகத்தை போல தேய்ந்து அப்படி அந்த முழங்கால் போட்டதற்குரிய அடையாளத்தை இந்த யாக்கோபுடைய முழங்காலை பார்க்க முடியலாம். அதனால அவருக்கு என்ன பெயர்? ஒட்டகக்கால் யாக்கோபு என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஜெப ஜீவியம், அவருடைய ஆண்டவருடைய கருத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியாக நாம ஊழியராக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபம் அவருடைய ஆத்மாவே சரி, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் எதிர்பார்க்கிற இடத்திலே அவரை கொண்டு போய் திறமையா பேசலாம், படிச்சிருக்கலாம், நல்ல கவர்ந்து மனதை கவர்ந்து பேசக்கூடிய மாற்று வல்லமை இருக்கலாம். ஆனால் ஜெபம் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டுட்டு நல்லா பேசுறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. அது கிரியை செய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணி பேசுகிற சத்தியத்துக்கும் படிப்பிலே அறிவிலே கொண்டு வந்து பேசுகிற சத்தியத்துக்கும் வித்தியாசத்தை அறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அதனாலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க வார்த்தை படிக்கணும்னா அம்மா வாயில சொல்றதில்ல, ஜெபத்தோடு நீங்க இருந்து சொல்வீர்களா அது படிக்கும். ஜெபமில்லாத வாழ்க்கை ஜெயத்தை கொண்டு வரார். ஜெபமில்லாத வாழ்க்கையை ஜெயம் இருக்கார். ஒரு பாஸ்டர் தன்னுடைய வீட்டில் இப்படி எழுதி போட்டிருக்கிறார், பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானால் ஜெபம் அவசியம். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானால் ஜெபம் அவசியம். கிரியை செய்யாத எதுவாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, அது என்னன்னு கேட்டா ஆதாயத்தை சிரமம் பண்ணுறது கிடையாது.
சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசைகிற கைத்தாளம் போல. அது ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன சொல்றதுன்னா, அந்த சத்தமிடுகிற வெண்கலம் ஓசைன்னா அது சும்மா பேசிட்டு இருக்கிறாங்களா, சும்மா பேசுறதா. இப்ப என்ன சும்மா பேசிட்டு இருந்தாங்க, அதுல எந்த விதமான அர்த்தம் இருக்காது, கருத்தும் இருக்காது, சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யாத பிரசங்கங்கள் சும்மா பேசுற பிரசங்கம், சும்மா பேசிட்டு இருக்கிறது, அது பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும்? யாக்கோபு போல முழங்கால் முடக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். நம்முடைய வார்த்தை கிரியை செய்யணும்னா அங்க சுவிட்ச் இங்கே தான் இருக்கு, இங்க இல்லை, இங்க இருக்கிற சுவிட்ச் ஒர்க் பண்ணாது, ஆனா முழங்கால் இருக்கிற சுவிட்ச் நல்லாவே ஒர்க் பண்ணும். அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர் சுந்தரையா அவருடைய முழங்கால் போட்டு அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய அந்த தேர்ந்து போன பகுதி அப்படியே கலந்து கீழே விழுந்து அதை எடுத்து எல்லாருக்கும் காட்டினார். ஒரு முறை ஒரு காரியத்துக்காக வைராகி தோறும் ஜெபித்தார். ஜெபித்து அவர் முடித்ததுக்கு பிற்பாடு அந்த வாய் ரத்தக்கரை படைந்திருந்ததா. அதாவது ஒரு மேகசின் படித்திருந்தா சவுத் ஆப்பிரிக்காவில், அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை எழுதியிருந்தாங்க. அந்த மேகசின் பேர் பூமிங் வாட்டர், ஆங்கில பத்திரிகை. அந்த மாஸ்டருக்கு ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கம் வந்து அதை அனுப்பி வைப்பார். அதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு எவ்ரி வீக் இந்த பேப்டேஷன் சர்வீஸ் என்று எழுதியிருந்ததான். இதை படித்த உடனே இதுக்குள்ளே ஆவிக்குள்ளே ஒரு பானம் வந்தது. அப்போ ஆப்பிரிக்காவிலே எவ்ரி வீக் பேப்டேஷன் பண்ணுவதற்கு ஆவியானவர் கிரியை செய்வார்கள், இந்தியாவிலே என்னுடைய ஊழியத்தை ஏன் செய்யக்கூடாது என்று எனக்கு நீர் அப்படி ஒரு கிரியை செய்யணும்னு முழங்கால் போட்டதுதான். 3 நாள் தண்ணியே குடிக்காம உபவாசத்தோடு ஜெபித்தார். நம்ப முடியுதா? நான் சொல்றதை விளைவிக்க முடியுதா? தண்ணி குடிக்காம 3ஆம் நாள் காலையிலே ஒரு சத்தம் கேட்கலாம், மகனே உனக்கு நான் அப்படி செய்வேன். எனக்கு தெரிய பாஸ்டர் சாம் சுந்தரையா காலத்துல, சுந்தரையா காலமும் சரி, சாம் சுந்தரையா காலத்திலும் சரி, சாம் சுந்தரையா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு நாளும் பேப்டிசம் இல்லாத சந்தேகமே கிடையாது. எனக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் பேப்டிசத்தை மாற்றி வச்சாங்க, மத்தியானம் வச்சாங்க, காலையில தண்ணி இல்லை. அப்போ தண்ணி பஞ்சம் சென்னையில தண்ணி இல்லாததுனால வாடகை, அதாவது லாரியில தண்ணி வாங்கிட்டு வந்து மத்தியானமாக தொட்டியில தண்ணியை நிரப்பி மத்தியானம் வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு என்னுடைய 44 வருஷம் நான் ஏசிய சபை தலைமை சபையிலே நான் ஐக்கியமாக இருந்திருக்கிறேன். ஒரு நாளும் ஞானஸ்நானம் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஏன்? ஒரு மனிதன் அப்படி தன் முழங்காலை முடக்கிறதுனாலே கர்த்தர் அதை கனப்படுத்தினார். இந்த யாக்கோபு ஒட்டகத்தால் யாக்கோபு என்றால் அவன் ஜெப வீரன். தேவ சித்தத்தின்படி காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். கடைசி நாட்களிலே இந்த யாக்கோபு மிக மிக தெய்வீக தன்மை படைத்த, மன்னித்து மறந்து சத்துருக்களை சிநேகித்து அவர்களை மிக அன்போடு நடத்தி கொள்கிற நல்ல சுபாவமுள்ள மனிதனாய் தன் ஓட்டத்தை முடித்தார். நாம் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களை குறித்து பெருமையாக பேசலாம். அப்போஸ்தலர்களுடைய கரங்களிலே ஆண்டவர் இப்படி செய்தார் என்று. ஆனால் அவர்களுடைய நடந்த பாதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏழையோ நாம் எளிமையான முறையிலே செய்துவிட முடியாது. கர்த்தர் நமக்காக கிரியை செய்யாவிட்டால் அது ஒன்றுமே நாம் செயல்பட முடியாது. கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய முழங்கால்கள் இயேசுவுக்கு முன்பாக இன்றைக்கும் நான் அதை செய்கிறேன். நெடுநேரம் என்னால் முழங்கால் நிற்க முடியாது. என்னுடைய முழங்கால் என்று தேங்கி விட்டது. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சில சமயத்தில் நிற்கவே முடியாது, நடக்க முடியாது. ஆனாலும் குறைஞ்சது ஒரு 20 நிமிடமாவது முழங்காலில் நின்று அதிகாலையிலே நான் செபிக்கிறேன். ஆண்டவர் அந்த கிருபையை இதுவரைக்கும் தந்திருக்கிறார். இன்னும் முழங்காலில் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சில சமயத்தில் ஒரு ரன்னடியோட எடுத்திருக்க முடியாது, அப்படி வழி என்னால் தாங்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரை நம்பி செய்கிறேன். முழங்கால் பண்ணிட்டு ஒரு 20 நிமிடமாவது ஜெபம் பண்ணி ஒரு 2 அதிகாரமாவது முழங்காலை படித்து விட்டு தான் நான் எழுந்து மற்ற காரியத்தை செய்கிறேன். அருமையானவர்களே,
நாம் அப்படி கற்றுக்கொண்டு நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளையோ, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் யாக்கோபு என்கிற ஒட்டகக்காலை போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி ஒரு ஜெபித்து காரியத்தை செய்வோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபினுடைய ஆரம்பம் சற்று மாம்சத்துக்குரியதாக இருந்தாலும் முடிவு மகிமைக்குரியதாக இருந்தது. முடிவு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. அவருடைய முடிவை எவ்வளவு மேன்மைக்குரியதாக இருந்திருக்கிறது. ஒரு ஜெப வீரனாக இருந்திருக்கிறார். ஒரு சமயம் மற்றவர்களால் அறுக்கப்பட்டிருந்தாலும் மந்திரவாதிகளை கர்த்தர் அவரை கொண்டு ரட்சித்திருக்கிறார். ஒரு பெரிய பெரிய அதிசயமான காரியங்கள் அவர் மூலமாய் நடந்திருக்கிறது. அருமையான தேவர்களே, அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே பிறந்திருந்தாலும், ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகனுக்கு பிறந்திருந்தாலும் அது அவரை அல்ல. தேவ அழைப்பு அவரை வெளியே கொண்டு வந்தது. தேவ அழைப்பு அவரை நடத்தினது. இயேசுவுடைய கரிசனையும் இயேசுவுடைய போதனையும் அவருக்கு பயிற்சி கொடுத்தது. அந்த பயிற்சியில் நிலைத்திருந்தார். அவர் வானை கண்டு ஏரோதுடைய பட்டயத்தை கண்டு அவர் பயந்து நடுங்கவில்லை. தேவ சுத்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கு நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஒரு ஜெபம் என்கிற ஆவியின் அபிஷேகத்தை ஜெப ஆவியின் அபிஷேகத்தை ஒரு காரியத்தை நாம் ஜெயமாய் முடிக்க வேண்டுமானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு முன்பாய் நம் குலங்கள் முடிக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு உங்கள் குலங்களை முடக்குங்கள். தேவன் மகிமையான கிரியைகளை நிறைவேற்றுவார். சந்தோஷங்களை நேசிக்கிற சுமாரமாக நம்முடைய ஆவிகள் மாற்றப்படட்டும். இந்த யாக்கோபை போலதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை நிறைவேற்றினார். அருமையான துணிவுள்ளவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தினவர்களை அவர்களை நோக்கி பார்த்து அவருடைய நடக்கையை பின்பற்றுகிறார்கள்